ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன். ஆடியோவை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னவங்க அலர்ட்டே கொடுக்காம டீசரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திருப்பதி பிரதர்ஸ் புரொடக்ஷன்ஸ்ல வருத்தப்படா வாலிபர் சங்கம் படத்தோட டைரக்டர் பொன்ராமோட 2வது படம் ரஜினி முருகன். இந்த படத்தோட சாங்ஸ ஜூன் 16 ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணவங்க இப்ப சத்தமே இல்லாம டீசரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்லயே மக்கள் எல்லாரும் ரஜினி முருகனையா அப்படின்னு மேல பார்த்து கூப்பிட, நம்ம சிவகார்த்திகேயன் முத்து படத்தோட சூப்பர் ஸ்டார் கெட்டப்ல அப்படியே கொடையோட வந்து நிக்கிறாரு. கட் பண்ணி அடுத்த சீன்ல லோக்கல் பாய்ஸா செக்யூரிட்டியோட சண்டை போட்டிருக்காங்க. சோ அந்த ஒரு ஷாட் கனவுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இது யாரோட கனவு? சிவகார்த்திகேயனோட கனவா? சான்ஸே இல்ல, இது ராஜ்கிரனோட கனவு. எப்படி சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? இந்த படத்துல ராஜ்கிரண் சிவகார்த்திகேயனுக்கு தாத்தாவா வராரு. ஒரு சீன்ல நீங்க நோட் பண்ணி பாத்திருந்தீங்கன்னா, சிவா யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. எல்லாரும் என்ன பார்த்து கேக்குறாங்க, முருகங்கிறது உன் பேரு, ரஜினிங்கிறது என்ன நீ படிச்சு வாங்கின பட்டமான்னு சொல்லி. சோ எனக்கு என்ன தோணுது, நம்ம தாத்தா ராஜ்கிரண் இருக்காருல, அவரு சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ஃபேன். சோ தன்னோட பேரனுக்கு சூப்பர் ஸ்டாரோட பேரை சேர்த்தி ரஜினி முருகன்னு பேரு வச்சிருக்காரு. பட் பேசிக்கலா நம்ம சிவகார்த்திகேயனும் சூரியும் ஒரு கிராமத்துல டீ ஸ்டால் நடத்திட்டு ஊரை கலாய்ச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பசங்க. இவரோட சேட்டைக்கு தாத்தா சப்போர்ட் வேற. ஜாலியா போயிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில சமுத்திரக்கனி எப்படி வில்லனா வரப்போறாரு, தாத்தாவும் பேரனும் சேர்ந்து எப்படி எதிர்க்க போறாங்க அப்படிங்கறதுதான் படத்தோட கதையா இருக்குங்கிறத ட்ரைலர் வந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா டீசரை பார்த்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. வருத்தப்படா வாலிபர் சங்கம் மாதிரியே இந்த படத்திலயும் காமெடி கலக்க போகுதுங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. அநேகமா ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா இருக்க போகுது.